சைக்கிளிங் ஓட்டலாமான்னு கேட்டிருந்தாங்க. சைக்கிளிங் தாராளமா போலாம். மண்டே ஒரு நாள் சைக்கிள் போயிடுங்க. இல்ல சண்டே ஒரு நாள் சைக்கிளிங் பண்ணிடுங்க. போதும் தாராளமா. நெறைய சைக்கிளிங் போனா ஒரு ஆர்டிக்கிள் எடுத்தேன். அந்த ஆர்டிக்கிள் தேடி பார்த்தா கிடைக்கல ஆக்சுவலி. நெறைய சைக்கிளிங்னால முட்டி எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது, வேர் அண்ட் டேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. ஏன்னா ஏன்ஷியன்ட் டேஸ்ல ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் சைக்கிள்லாம் போல மலை, காடு, மேடு ஏறி இறங்குனாங்க. சைக்கிளிங்கோட ஆர்எஸ்ஐல இன்ஜுரி ஆகலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் சைக்கிளிங் வச்சுக்கோங்க. ஒரு நாள் யோகா, ஒரு நாள் எக்சர்சைஸ், ஒரு நாள் ஜூம்பா, ஒரு நாள் ஸ்விம்மிங்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டி மாற்றிக்கோங்க. தப்பே இல்லை. இல்லை பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிவிட்டி டெய்லியும் ஜிம்முக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி 2.5 கேஜி எடுக்கிறீங்களா 1 வீக் கழிச்சு நீங்கள் 5 கேஜி போட்டால் தான் மசிலோட பவர் இன்க்ரீஸ் ஆகி அதோட டோன் இம்ப்ரூவ் ஆகும். அதே ரொட்டீன் இன்றைக்கி 50 புஷ்அப்ஸ் நான் டெய்லி எடுத்துகிட்டே இருந்தால் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். ஸோ ஆக்டிவிட்டி சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு நாள் ஏரோபிக்ஸ், ஒரு நாள் ஜூம்பா. ஃபுல் டே த்ரூ அவுட் வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து இன்ஜுரி ஆக சான்சஸ் ரொம்ப கம்மி. ப்ராப்பர் காலையில் ஏஞ்சி வார்ம் அப் பண்ணால் ஃபுல் டே வேலை வந்து ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் தனியாக பண்ணணுமானா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நாள் பூரா நான் வந்து ரோட்டு வேலை செய்கிறேன், எனக்கு வந்து கை கால்லாம் வலிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் காலையில் ஏஞ்சி எக்ஸசைஸ்லாம் தேவைப்படலாம். ஏன்னா அதுவும் ஒரு கிட்டத்தட்ட வார்ம் அப்பு. கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல ட்ரெயின்டு இண்டிவிஜுவலாக இருந்தாலுமே நாளைக்கு மேட்ச்னா இன்றைக்கி ஃபுல் டே வலைப்பயிற்சியில் ஈடுபடுவாங்க. பார்த்துருக்கீங்கன்னா வார்ம் அப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வார்ம் அப்லேயே 2 இருக்குது. ஃப்ரீ எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவாங்க. ஃப்ரீ எக்ஸசைஸ் ஒரு 10 வாட்டி பண்ணுங்கள். கூல் டவுன் பண்ணும்போது ஒரு 3 வாட்டி பண்ணுங்கள். 1/3 பண்ணால் போதும். ஸ்ட்ரெச்சிங்கு இப்போ ஏதாவது கைக்கு பண்ணுறேன்னா கைக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஒரு 10 ஒரு 5 வாட்டி எந்தெந்த மசில்லாம் பண்ணுறீங்களோ அந்த மசில்லாம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். அது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இது முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். சைக்கிளிங் வந்து நான் வந்து யூஸ்வலாக பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு வேளை சைக்கிளிங் எனக்கு பண்ணுறீங்க, எனக்கு ஹேபிட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தாராளம் பண்ணுங்கள். அப்படி இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போதும். வாக்கிங் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போதும். காலையில் ஈவினிங் ஆனால் ஒரு வாக்கிங் போயிடுங்க. இல்லை காலையில் ஏஞ்சி வாக்கிங் போகிறவங்களா இருந்தால் ஈவினிங் ஒரு 1 ஹவர் யோகா பண்ணுங்க. யோகா சூப்பர் ஆசம். அந்த ஏன்ஷியன்ட் சித்தர்லாம் அவ்வளோ வருஷம் யுகம் கணக்கில் வாழ்ந்தவங்க எல்லாரும் யோகா பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிடல. எக்ஸசைஸ் வந்து சிம்பிள் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணும்.